ஒருதலை ராகத்தில் அறிமுகமான 10 தலையின் அப்பா டிஆர். இவர் தலைகோதும் அழகில் தமிழே தனிபணிந்து பவனி வருகிறது. தஞ்சை மயிலாடுதுறையில் ABC கல்லூரியில் MA படித்தவர் வாங்கிய பட்டத்தை பெட்டிக்குள் வைக்கவில்லை, தன் குடும்பத்திற்குள் வைத்தார். தமிழின் முதல் காப்பியமான சிலப்பதிகாரத்தின் நினைவாக சிலம்பரசன், உலக பொதுமறை திருக்குறள் நினைவாக குறளரசன் என்று பெயர் வைத்தார். இன்று கூகுளில் உலகத்தின் சிறந்த தொன்மொழியாக, தொன்மை வாய்ந்த பழமை மொழியாக, தமிழில் சிறந்த இலக்கிய மொழி என்று அறியப்படும் போது அதையே தன் மகளுக்கு வைத்து இலக்கியா என்று பெயர் வைத்து பெருமை சேர்த்தார். உலக சினிமா ஊமை படம் தொடங்கி கருப்பு வெள்ளை, கலர் படம், மோஷன் பிக்சர்ஸ், சினிமா பயாஸ்கோப், 70mm என்று மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் உலக சினிமாவிலேயே அடுக்கு மொழியை அறிமுகப்படுத்தி தன் பேச்சால் திரையுலகை தன் பக்கம் கிடுகிடுக்க வைத்தவர் இந்த டிஆர். இன்று தமிழ் சினிமாவில் இண்டிபெண்டன்ட் மேக்கர் என்று சொல்லக்கூடிய அத்தனை கலைஞர்கள் வருவதற்கும் முன்னோடி டிஆர் தான். காரணம், இவர் யாரிடமும் உதவி இயக்குனராக இருந்ததில்லை, இவர் யாரிடமும் உதவி இசையமைப்பாளராக இருந்ததில்லை, இவர் யாரிடமும் தயாரிப்பு பணியை கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒட்டுமொத்த திறமைகளையும் சினிமாவின் முக்கிய பொறுப்புகள் அனைத்தையும் சுயம்புவாக எழுந்து வேர்விட்டு ஆலமரமாக வெற்றி பெற்றவர். இதெல்லாம் உலக சினிமாவில் பேரதிசயம், பெரும் விஷயம். டிஆர் என்பது சினிமாவில் வெறும் பேர் அல்ல, பேர் உதாரணம். டிஆர் என்பது தமிழ் சினிமாவின் ஆளுமை மட்டுமல்ல, 80-90களில் தமிழ் சினிமாவில் அடையாளமாக இருந்தவர் டிஆர். டிஆர் போல் இனி ஒருவர் வர முடியாது, உருவாகவும் முடியாது. அப்படி ஒரு மல்டி டேலண்ட் பர்சனாலிட்டி, ஆற்று நீர் போல ஊற்றெடுக்கும் அந்த தமிழ், சங்க தமிழ், எங்க தமிழ் டிஆர் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம்.